இந்த வீடியோவில் நம்ம கேதரிங் ப்ரெஷர் ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேதரிங் ப்ரெஷர் ஃபுட்டோட பயன்பாடு என்னன்னா, துணியை ஒரே ஈவனாக சுருக்கி நமக்கு தச்சு கொடுக்கும். இந்த கேதரிங் ப்ரெஷர் ஃபுட் எத்தனை வகையாக இருக்குது, அதை எப்படி மிஷினில் செட் பண்ணி ஒரு முறையாக கேதரிங் ஸ்டிச் பண்ணலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் எடுத்திருக்கிற ப்ரெஷர் ஃபுட்டோட நேம் B5 கேதரிங் ப்ரெஷர் ஃபுட். இந்த B5 கேதரிங் ப்ரெஷர் ஃபுட்டில் கேதரிங் ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். அந்த ப்ரெஷர் ஃபுட் லெக்கில் இருக்கிற கேப்ல துணியை சொருகணும்னா நமக்கு துணியில கேதரிங் தையலும் விழுந்து மேல ஒரு லேயரா நார்மல் தையலும் விழுகுது. அடுத்தபடியா நான் எடுத்திருக்கிற ப்ரெஷர் ஃபுட்டோட நேம் S950 கேதரிங் ப்ரெஷர் ஃபுட். இந்த கேதரிங் ப்ரெஷர் ஃபுட்ல கேதரிங் தையல் மட்டும்தான் தைக்க முடியும். அடுத்தபடியா நான் B952ங்கிற கேதரிங் ப்ரெஷர் ஃபுட் எடுத்திருக்கேன். அதாவது இந்த கேதரிங் ப்ரெஷர் ஃபுட் 2-in-1. நமக்கு நார்மல் தையலும் தைக்கலாம். அந்த ப்ரெஷர் ஃபுட் பேக் சைடில் இருக்கிற இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் வச்சோம்னா நமக்கு துணியில கேதரிங் ஸ்டிச்சும் விழுகுது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது, இந்த டிஃப்ரெண்ட் டைப்பான கேதரிங் ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணி துணியில் எப்படி டிஃப்ரெண்டான கேதரிங் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கேதரிங் ப்ரெஷர் ஃபுட் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்கள் தேவைக்கு பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான தகவல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.